தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். எங்கிட்ட பணம் வரக்கூடிய ஜாதகம் சில பேர் கேட்டிருக்காங்க. சார், எங்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் என் கையில இருக்கு, அந்த பணத்தை வச்சு நான் ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா தடையாகுது. சார், நான் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் எனக்கு தடையா இருக்கு. சார், என் மகருக்கு திருமணத்தை நல்லபடியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு. அதை நான் அந்த காரியத்துக்கோசரம் நான் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு தடையா இருக்கு சார் அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள், உங்களுக்கு வீடு அமைய வேண்டுமா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வாகனங்கள் அமைய வேண்டுமா, உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமா, இது அனைத்துக்குமே காரியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காரியத்தை வெற்றி கொள்வதற்கு 3 பொருள் போகும். அந்த 3 பொருள் என்ன? நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் தான். அதுக்கோசரம் தனியா போய் பாத்தீங்கன்னா அந்த பொருள் இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா, அது பண்ணலாம் இதை பண்ணலாம் எந்த ஒரு எண்ணங்களும் இங்க ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம். சாதாரண பருப்பு வகையில அது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பொருள் எடுத்துட்டாவே அதில் தெய்வம் நிறை கொண்டு இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ பருப்புல 3 பருப்புகள் இருக்கு. அந்த பருப்புகள் யாருடைய கடாட்சியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியுடைய கடாட்சியம் ஆச்சுங்களா. அந்த பருப்பு என்ன அப்படின்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி. இந்த 3மே பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கும் நல்லது. அது இல்லாம தெய்வங்களை வசிய செய்யறதுக்கு இந்த 3 பொருள்களையும் நமக்கு உபயோகம் கொடுக்கும். இது பருப்பு வகையில இந்த 3 பொருள்கள். மலர்கள் என்ன வகையான மலர்கள் அப்படிங்கன்னா குங்குமப்பூ, அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமப்பூ, சந்தனம், அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ரோஜா, சிவப்பு ரோஜா, இந்த மலர்களும் சேகரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதா பொருள் என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவது பொருள் பார்த்தீங்கன்னா வாசனை பொருட்கள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ரோஜா தைலம், மல்லிகை தைலம், அதுக்கப்புறம் மனோரஞ்சித தைலம். இந்த தைல வகைகளை வாங்கணும். சார், எல்லாமே தைலம் 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 சொல்றீங்களே சார், அந்த தைலத்தை நாங்கள் எப்படி சார் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்து நம்ம பரிகாரம் எடுத்துட்டாவே நான் பூஜைக்குரியது பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பூக்களும் வாசனை திரவியங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பருப்பு வகைகளும். இது 3மே தெய்வங்களுக்கு உகந்ததா? நிச்சயம் உகந்தது. அப்ப இந்த 3 பொருள் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், சேகரிச்சு நம்ம ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வீடு அமையணும், நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், மலர்களை, அது வாசனை கலந்த மலர்களை வாங்கி உபயோகப்படுத்தலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் தங்கணும் அப்படின்னா நான் சொல்லி முந்திரி, பாதாம், பிஸ்தா பருப்பை சேகரிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பொருள்கள் பார்த்தீங்கன்னா சேகரித்து அதன் மூலமாக நமக்கு வெற்றி கொள்ள முடியும். அப்போ இந்த 3மே நம்ம வசமாச்சுன்னா என்ன கேட்டிங்கன்னா காரிய தடைகள் எது இருந்தாலும் உடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்குமானா நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிச்சய சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.